வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பராபவ வருடம், அதாவது 60 வருடங்களில 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். இதனுடைய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது சுழற்சி அப்படின்ற மாதிரியாக பொருள் இருக்கு. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு தோல்விகளும் புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு இங்க தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்கும். அந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில தான் இருக்கிறார். அடுத்து ஜூன் மாதத்துல, அதாவது வைகாசி மாதம் அவர் உச்சம் பெற்று கடகராசிக்கு போறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 11வது மாதம், அதாவது அந்த ஐப்பசி மாதம் அதிசாரம் அடைந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த அதிசாரம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்த ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி அதிசார நிவர்த்தி அடைகிறார். திரும்பியும் அந்த கடகராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். அடுத்து இந்த ஆண்டுல இருக்கக்கூடிய கேது பகவான், சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 12வது மாதம், அதாவது டிசம்பர் மாதம் கார்த்திகை 19ஆம் தேதி அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இந்த நிழல் கிரகங்கள் தான் ஒருவரினுடைய வாழ்க்கையை முக்கியமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக ஜோதிட ரீதியாக நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து அந்த சனி பகவான் அதே மீன ராசியில தான் இருக்கிறார். அவர் வக்ரம் வருகிறார். இந்த பராபவ வருடத்துல பாத்தீங்கன்னா அந்த வக்ரம் பெற்று அடுத்து நிவர்த்தி ஆகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை மாதம், ஆடி மாதம் வக்ரம் பெற்று அடுத்து டிசம்பர் மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கார்த்திகை மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதன்படி இருக்கக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம இப்போ இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீனராசி அன்பர்கள், இந்த மீனராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நேர்மைக்கு சிகரமாக இருக்கக்கூடியவர்கள், நேர்மைக்கு பேர் போனவர்கள்னா இந்த மீனராசி என்பர்கள் தான். இவர்கள் மாதிரியான நேர்மை யார்கிட்டவே இருக்காது. இவர்களோட டிராவல் பண்றவங்களால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இருக்கும். ஏன்னா மீனராசி என்பர்களே சமாளிக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்களெல்லாம் ரொம்ப எளிதாக ஒரு எளிமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இவர்களோட டிராவல் பண்றவங்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு 7.5 சனியினுடைய ஆண்டு. ரொம்ப கவனம் தேவை, கவனம் தேவை, கவனம் தேவை. வேற எந்த வார்த்தைகளுமே கிடையாது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு புது முயற்சிகள்ல ரொம்ப கவனமாக இருங்க. வேற்று நபர்களோடு பழகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது நபர்களின் தலையீடு குடும்பத்துல இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா அவர்களால பிரிவினைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய நண்பர், எனக்கு ரொம்ப பால்ய சிநேகிதர், என்னுடைய அப்பா அம்மா விஷயத்துல, எங்க அப்பா அம்மாவுடைய காலத்துல இருந்தே நாங்க பழகிட்டு இருக்கோம், அவர்களால எனக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் முதல்ல பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதனால ரொம்ப பார்த்து பார்த்து பழகினவங்க தான் இப்போ ஏமாற்றக்கூடிய ஒரு நேரம். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டையும் கடன் கொடுக்கல் வாங்கல்களோ இருக்கக்கூடாது. பண பரிவர்த்தனையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பண பரிவர்த்தனை ஆன்லைனா இருந்தாலும் சரி, நேரடியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். இஷ்டத்துக்கு பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் ஆப்னால ஏதாவது ஒரு சின்ன ஒரு இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஸ்கேம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். அதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. 7.5 சனி இந்தந்த பாதிப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். பட் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த மாதிரியான 3 இடங்களுக்கு சஞ்சாரம் செய்யறதுனால அவருக்கு ஒரு நல்ல மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிருவாங்க. இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையாக, தொழில் பிரச்சனையாக ஆகட்டும், வேலை பிரச்சனையாக ஆகட்டும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே ஒரு தாமதம். ஒரு இடத்துல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஒரு தொழில் வருது, வாய்ப்புகள் வருதுன்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நீங்க போதும்னு ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை ஒரு தாமதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
இருக்கும். இந்த தாமதங்கள்னால பண விரயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஜென்ம சனி அப்படின்றது என்ன செய்ய போறாரு, அததான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஜென்ம சனி இந்த பராபவ வருடத்திற்குள்ள என்ன செய்ய போறாரு? ஜென்ம சனி அப்படின்றது உங்களுடைய எண்ணங்கள்ல சில தோல்விகளை கொடுத்தாலும் அந்த எண்ணங்கள் மூலமாக நிறைய வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த வளர்ச்சிகள்னால நிறைய ஒரு நிரந்தர ஒரு வருமானங்களையும் நிரந்தர வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேருக்கு மீனராசி அன்பர்களுக்கு 7.5 சனியினால கண்டிப்பா திருமணம் நடத்தும். ஏன்னா 7.5 சனியில நடக்காத திருமணம் கூட நடக்கும். அப்படின்னாதான் உங்களுக்கு உண்மையான 7.5 சனியே பிடிக்குதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் எங்களுக்கு திருமணமே நடக்கல அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனியே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால யார் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குதோ அந்தந்த டயத்துலதான் உங்களுக்கு திருமணமே நடந்திருக்கும். நல்லா நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதனால இந்த மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த கேது பகவான் அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணிட்டு ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா காதல் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. அம்மா அப்பாவினுடைய சம்மதம் அப்படின்றது வாங்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு காதல் திருமணம் தான் ரொம்ப பிடிச்ச மாதிரியாக இருக்கும். எனக்கு அவங்கள விட்டா நான் கிடையாது, என்னை விட்டா அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரியாக ஒரு காதல்ல ரொம்ப பக்குவப்பட்ட நபராக இருப்பாங்க. ஆனா காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த விதமான முதலீடும் இருக்கக்கூடாது, பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப் தொழிலே இருந்தாலும் அவர்கள்கிட்ட அந்த டிரான்சாக்சன் அப்படின்றது ரொம்ப கவனமா இருக்கணும். யார் என்ன செய்யறா அப்படின்றத கண்கொத்தி பாம்பாக செயல்பாடு செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா கழுகு பார்வை அப்படின்றது மேல இருந்து எல்லாத்தையுமே நீங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன போகுது, உங்களுடைய வருமானம் எங்க இருக்கு, நீங்க என்ன பார்ட்ல இருக்கிறீங்க அப்படின்றத, யாரு இங்க டிசிஷன் எடுக்கிறா, யாரு டிசிஷன் எடுக்கல அப்படின்றத ஒரு கழுகு பார்வை வைத்து நீங்க பார்த்து செயல்படும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கும், மாணவர்கள் நல்ல ஒரு உயர்ந்த படிப்புகளை படிப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க சுயமாக சம்பாத்தியத்தை ஏற்படுத்துவதற்கும் உண்டான ஒரு நேரம். தொழில் செய்யறவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஒரு வேலை தேடி அலையக்கூடிய ஒரு நேரம். என்னதான் வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில உங்களுக்கு திருப்தி இருக்காது. அதுதான் அந்த சனி சந்திரன் சேர்க்கை, பெண்களினுடைய ஒரு அமைப்பு. நம்ம இன்னும் நல்லா பெட்டரா பார்க்கலாம், இன்னும் பெட்டரா பார்க்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருடத்தையும் கழிச்சிருவீங்க. அதனால பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கிடைத்த வேலையை வைத்து இப்போதைக்கு சமாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.